ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த செல் ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னா என்ன? சோ இதுவும் நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பெண்டிங் ஆர்டர் தான். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம வந்து பெண்டிங் ஆர்டர்ல நிறைய வீடியோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பாத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். சோ ஆர்டர் எல்லாத்தையுமே, ஆர்டரோட டைப் எல்லாத்தையுமே நீங்க வந்து அதுல போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு செல் ஸ்டாப் ஆர்டர் அப்படிங்கிறது எங்க எடுக்கிறது அப்படின்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து ஒரு லெவல்ல இருக்குது, அதுக்கு கீழே நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்க பிளேஸ் பண்றதுதான் இந்த செல் ஸ்டாப் ஆர்டர். ஓகேங்களா? பை ஸ்டாப் அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல எடுக்கிறது, அதே இது செல் ஸ்டாப் அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே எடுக்கிறது. ஓகேங்களா? சோ இப்போ இத சார்ட்ல போய் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்க வந்து நமக்கு NZD USD, சோ பை ஸ்டாப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ சேம் அதே சார்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டதுக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நான் வந்து பை ஸ்டாப்னு சொன்னேனா, அதே மாதிரி இங்க வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இப்போ மார்க்கெட் பாருங்க, மேல இருந்து நமக்கு வந்து ஃபுல்லா நமக்கு வந்து கீழே வந்திருக்கு. சோ செல்லிங் சைடுல மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லெவல்ல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு. இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான், இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான். இப்போ இது ஏதோ ஒரு சப்போர்ட் ஏரியா எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலா இருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஸ்டாப்புக்கு கீழே, அதாவது இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே நான் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து என்னோட செல் ஸ்டாப்பை நான் வந்து வச்சிருவேன். ஓகேவா? வச்சுட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வேணுமோ அங்க நம்ம வச்சுக்கலாம், வச்சுட்டு என்னோட டார்கெட் எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து இங்க இருந்து டைரக்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இந்த நம்ம போட்ட பிரைஸை எப்ப ரீச் ஆகுதோ அப்பதான் நம்மளுக்கு அந்த செல் ஸ்டாப், அதாவது செல்லிங் என்ட்ரி வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் மார்க்கெட்ல இருக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. நான் வந்து என்ட்ரியை மட்டும் இந்த இடத்துல போட்டு விட்டுட்டு நான் எங்க போனாலும் மார்க்கெட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே நம்ம வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து அங்க எடுக்கிற என்ட்ரிக்கு பேர் தான் செல் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?